நண்பர்களே, இன்னைக்கான குட்டி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூனைக்குட்டியும், ஒரு சிட்டுக்குருவியும் வந்து ரொம்ப காலமா வந்து ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்காங்கங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில அந்த சிட்டுக்குருவிக்கு இன்னொரு குருவி வந்து ஃப்ரெண்டா பழகுது. பழகிட்டு கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேத்துக்கு இடையில வந்து கருத்து வேற்றுமை ஏற்பட்டு 2 பேரும் வந்து பிரிஞ்சிடுறாங்க. அப்ப அந்த பழைய சிட்டுக்குருவி வந்து தன்னோட பூனை நண்பன்கிட்ட சொல்லுது, "எனக்கு அவன புடிக்கவே இல்ல. எப்படியாவது நீ அவன கொன்னுரு" அப்படின்னு சொல்லுதுங்க. சொன்ன உடனேவே இந்த பூனை வந்து அந்த குருவிய அடிச்சு கொன்னு சாப்பிடுதுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு, "அடடா! குருவி இவ்வளோ ருசியா இருக்குமா? இது இத்தன நாளா நமக்கு தெரியாம போச்சே." அதனால வந்து என்ன பண்ணலாம், இந்த குருவியை நம்ம அடித்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த குருவியுமே வந்து அடித்து சாப்பிட்ருக்குதுங்க. எப்படி இந்த குருவி வந்து தீங்கு நினச்சிதுங்க, அதுக்கு தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில் வந்து இதுக்கே தீங்காக முடிஞ்சுதுங்க. இதே மாதிரி தாங்க, நம்ம நல்லது நினச்சா நல்லது நடக்கும், தீமை நினச்சா நமக்கு வந்து தீமை தாங்க வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேற ஒரு நண்பர் வந்து நம்மக்கிட்ட வந்து அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம செவி சாய்க்கக்கூடாதுங்க. எப்பவுமே நம்மக்கிட்ட சொல்கிறவங்க நாளைக்கு வந்து இன்னொருத்தர்கிட்ட நம்மளை பற்றியும் போய் இப்படி தாங்க பேசுவாங்க. அதனால் நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம்.